இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க கைக்கு தங்க வளையலே போடலாம்னு நினைப்பாங்க. தங்க வளையல் கிடைக்கலனாலும் கண்டிப்பா உங்க கைக்கு முத்தமே கிடைக்குங்க. இப்ப இந்த டேஸ்டியான சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்ச அரிசி பருப்பு குக்கர்ல சேர்த்துட்டு 5 டம்ளர் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து அடுப்பு சிம்ல வச்சு 3 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், விருப்பமான காய்கறி சேர்த்துட்டு கூடவே 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிருங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி காய்கறியை வேக வச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்ச சாதத்துல இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப தாளிப்புக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு சாம்பார் சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. கூடவே காலிஃபிளவர் அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசம்.